சாமி இப்போ வந்து கோயிலில் வந்து போய் கடவுள்கிட்ட வந்து கடவுளே வந்து எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு வந்து கேட்கறது சரியா தவறா? கடவுளை பற்றி அறிவே உங்களுக்கு இல்லைன்னு என்பது தெரியுது. நீங்க கேட்ட கேள்வியிலிருந்து அறியாமையால் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க எனக்கு தெரியுது. கடவுள் எங்க இருக்கிறார்? கடவுள் என்பவர் யார்? சொல்லுங்க. கடவுள் என்பவர் யார்? கடவுளின் குணங்கள் என்ன? கடவுளை ஏன் அழைக்கிறோம்? தன்மை, கடவுள் தன்மை என்ன? கடவுள் தன்மை என்கிறது வந்து ஒரு கருணை மிக்க பெருங்கடல். கருணை, அன்பு, அன்பு, அன்பு. கேள்வியே பதில். அன்புதான் கருணை மிக்க பெருங்கடல் கடவுள். கருணை என்பது அன்பு. அன்பே அன்பே அன்பு எங்கிருக்கிறது எல்லாம் தெய்வம். அன்பினால் எதை வேண்டுமானாலும் பெறலாம், எதை வேண்டுமானாலும் அடையலாம். அன்புக்கு உண்டோ அடைப்பாள். பரிபூர்ணமான அன்பு யாரிடத்தில் இருக்கிறது? அவர்தான் கடவுள். கல்வி கடவுள் இல்லை, ஆனால் கல்வி கடவுள் இருக்கிறார். கடவுள் எல்லா இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் அந்த கல்லை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியாமல் அன்பு அபரிதமாக உங்களை பெருக்கெடுத்து அந்த அன்பை நீங்கள் பரிமாற தோன்றுகிறது. கடவுளுடைய மூலமே அன்பு. ஸோ இந்த அன்பை நீங்கள் கொடுக்கிறீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் உண்மை. ஏன் மனுஷன் வந்து வெளியில போய் கூப்பிட்டு இருக்காங்கன்னா தனக்குள்ள இருக்கிற கடவுளை வந்து வெளியிட்டு தெரியவில்லை. கடவுள் என்பது அன்பு. அன்பு எனக்கு கொடுக்க தெரியவில்லை. என்னுடன் இருக்கும் மனைவியை நான் நேசிக்கவில்லை, என் வயிற்றில் பிறந்த குழந்தைகளை நான் நேசிக்கவில்லை, உடன்பிறப்புகளை நேசிக்கவில்லை, உலகத்தை நேசிக்க தெரியவில்லை. எப்படி கடவுள் ஏற்படுவான்? உங்க உள்ள இருக்கிற கடவுள் அன்பு. அந்த அன்பை நீங்க 10 பேருக்கு பரிமாறி கத்துக்கிட்டாலே அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற கடவுள் உங்களுக்கு தேவையில்லை. அதுதான். ஆனா வந்து நம்ம மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா போய் அறியாமை. அவங்க அப்படிதான் பண்றாங்க. அறியாமை. கோயிலுக்கு போறதுனாலே வந்து அறியாமை. நான் வந்து எனக்கு இதை கொடு. அறியாமை. கடவுள் எல்லாவற்றையும் கொடுப்பான், எதையும் கொடுக்க மாட்டான். கடவுள் ஒரு சூப்பர்வைசர். கடவுள் எல்லாவற்றையும் கொடுப்பான், எதையும் கொடுக்க மாட்டான். கடவுள் என்பது அன்பு. கடவுள் உங்ககிட்ட இருக்கான். உங்ககிட்ட இருக்கிற கடவுளை நீங்க வெளிப்படுத்திட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறது நடக்குது. ஏன் கோயில் தேவை? அந்த கோயிலுக்கு அந்த சிற்பம் ஏன் தேவை? கலை ஏன் தேவை? அந்த சிலை ஏன் தேவை? உங்களுள்ள கடவுள் இருக்கான அறிவு உங்களுக்கு தெரிஞ்சு கடவுளை வெளிக்கொண்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நினைச்சதுதான் கடவுள் என்ன அன்பு பரிமாறினார், எல்லாத்தையும் கொடுக்கிறார். அந்த கடவுள் தன்மை உங்களுக்கு வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி, என் குழந்தை, என் வீடு, என் மனைவி, என் அண்ணன், என் தம்பி எல்லாம் போயிடும். உலகத்தையும் தருவ ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க சொல்ல வரதோட கான்செப்ட் என்னன்னா கோயில் அப்படிங்கிறது நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம். யார் எதை எதிர்பார்த்து கோயிலுக்கு போறாங்க அவங்களை கடவுள் அழைக்க மாட்டான். எதுவுமே இல்லாம கையை வீசிட்டு வரவதான் கடவுள் சேர்த்துப்பான். ஆசையில் இருந்த ஒரு மனிதன் கடவுள் இல்லை. ஆசையில் இருந்த ஒரு மனிதன் கடவுளோட இணைய முடியாது. கடவுள் இணைக்க மாட்டார். ஸோ நீங்க கடவுள்கிட்ட போனோம், அருகாம இருக்கணும், அவனோட இணையணும். இந்த பந்த பாசங்களிலிருந்து விடுதலை பெற்று, இந்த தேவாலயத்திலிருந்து விடுதலை பெற்று நீங்க போய் இந்த கடவுளோட இணையலாம். இது முட்டியதான் நீங்க கடவுளை, இதை முட்டியதான் நீங்க கடவுளை. நீங்க கடவுளாயிருக்கீங்கன்னா நீங்க நினைச்சதான் நடக்குது. நமக்கு இந்த வேண்டாம் இந்த கோப லோகமோ மோக மத ஆசிரியர்கள் நிறைய உள்ள இருக்கிறதா கடவுள் ஆக முடியும். இதை நியூட்ரல்